நான் ஒருத்தரை பார்த்தேன். யார பார்த்த? எங்க சித்தியும் ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த திருடனும் நெருக்கமா இருந்ததை நான் பார்த்தேன். நீ எங்க வச்சு அவங்கள பார்த்த? நம்ம ஊர் எல்லையில இருக்கிற பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்குல்ல, அங்கதான் பார்த்தேன். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நெருக்கமா இருந்தாங்க. அன்னைக்கு ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சார் கிட்ட விளக்கமா சொல்றேன். சரிங்க சார், நடந்தது அப்படியே சொல்லிடுறேன் சார். கேசவ் சொல்லு. சொல்கிறேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு தான் சார் போனேன். பெருசாக ஒன்றும் தெரில. அங்கே கிடைச்சது 3-4 ஜோடி ட்ரெஸ்ஸு, ஒரு மொபைல் ஃபோனு, அப்புறம் கொஞ்சம் பணம், அப்புறம் ஒரு கத்தியும் கிடச்சிது சார். அப்புறம் நான் போனது கொஞ்சம் தூரமாக உள்ள வீட்டுக்கு சார். என்ன விளையாட சார்? ராஜன் சாரி ப்ளீஸ் சார். மிரட்டி புடுங்கின நகையை நீ ஏன் கொண்டு போல? ஏதோ அவன் முகத்தை பார்த்தா பாவமாக இருந்தது, என் மனசு கேட்கல, அதான் வச்சுட்டு வந்துட்டேன் சார். வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் சந்திச்சிருக்கீங்க, ரைட்? பார்த்தேன் சார், பல தடவை மீட் பண்ணியிருக்கோம். எதுக்கு? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளை மறுபடியும் பார்க்கணுன்னு மனசு துடிச்சிட்டே இருந்தது சார். முதல்ல நான் போய் கூப்பிடும்போது அவள் என்னை பார்க்கவே முடியாதுன்னு மறுத்துட்டா. அதை என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்த ஃபோட்டோவை எல்லார்கிட்டயே காட்டி உன் மனத்தை வாங்கிடுவேன்னு சொன்னேன். ராஜன் மானத்தை வாங்கிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி வந்தா சார். அப்புறம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் சார். பாவம் காலில் விழுந்து அழுதா சார், என்னை இனிமேல் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. பார்க்க எனக்கு கஷ்டமாக இருந்தது சார். வாழ்க்கையில் முதல் தடவையாக ஒரு பொண்ணோட கண்ணீர் என்னை மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை தொடலை சார். இப்போ எப்படி 2 பேரும் செட் ஆயிட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவள் ரொம்ப பாவம் சார்.
என்னடா இல்ல, என்ன பாவம்? உன் மேல அக்கறை இல்லாம தான் அந்த பொண்ணு உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த சார் தலையில அடிச்சாளா? அது இவர் என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அவ நான் செத்து போயிடக்கூடாதுன்னு, அதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை சார். நீ சொல்ற காரணத்தை நம்ப முடியலையே. அதான் சார் உண்மை. இப்போ உண்மையை சொல்லிடுவான் சார். நாள் கணக்கோ வார கணக்கோ மாச கணக்கோ இல்லை, பல வருஷமா அந்த பொண்ணுக்கு இந்த ராஜனை நல்லாவே தெரியும். உங்க 2 பேருக்கும் கொஞ்ச நாளா தானே பழக்கம், அதுவும் வெளியே சொல்ல முடியாத லிங்க். அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக ராஜனோட தலையில அடிச்சான்னு சொல்றது நம்பவே முடியாத ஒரு பொய் மாதிரி எனக்கு தோணுது. ஏன் கேசவ மறைக்கிற? சத்தியமா சொல்றேன், ஒன்றும் இல்லை சார். சொல்றேன் சார், நான் மிரட்டினப்ப அவ மறுபடியும் என்ன பார்க்க வந்தா சார். பல தடவை வந்திருக்கான்னு சொல்ல. ஆமா சார். மறுபடியும் அவளை அனுபவிச்சிருக்க. ஆமா சார். அப்புறம் அவளே வர ஆரம்பிச்சிட்ட. ஆமா சார். இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சா அவளுக்கு பெரிய அவமானம் ஆயிடும் சார். அதனால தான் சார் முதல்ல போய் சொன்னேன். ஒரு உதவி பண்ண முடியுமா சார்? நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட விசாரிச்சு அவமானப்படுத்தாதீங்க. அவ பாவம் சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இனிமே அவனை லாக்அப்ல வைக்க வேண்டாம், சப்ஜெக்ட் அனுப்பிடுங்க சார். யோ சார், வாயா. ஹலோ சார். அவ மானம் போகக்கூடாதுங்கிறதுல நீ கவனமா இருக்கல்ல? ஆமா சார். அப்படின்னா நீயும் அந்த பொண்ணும் வர்றதையோ போறதையோ இல்ல மத்ததையோ அந்த பொண்ணு பத்ரா பார்த்திருந்தா? நீங்க சந்தேகப்படுறது எனக்கு புரியுது. ஆனா சத்தியமா அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சார். செத்து போன பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு 3வது நாள் நான் திருட போனப்போ தூரமா 2 பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அவங்க யாரு? தூரத்துல இருந்து பார்த்ததுனால தெரியல. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு மலையடி வாரத்துல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். போ. அவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா சார்? இப்போதைக்கு நம்பணும்னு இல்லை, நம்ப கூடாதுன்னு இல்லை. ஒரு கொலைகாரன் கூட உண்மையை சொல்லிடுவான். ஆனா ஒரு திருடன் உண்மையை சொல்லிடுவான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஹலோ, கிடைச்சிருச்சா? குட், நான் இதை வந்துடுறேன். சார், லோக்கல் போலீஸ் அவங்க அம்மா ஃபாலோ பண்ணி சசி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதுமே அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிட்டேன் சார். ஓகே, கம். ராஜன் சார், கொஞ்சம் இங்க வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அர்ஜென்ட் எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன் கெட்டப்பு மாற்றிட்டு வந்தோன்னு டைம் வரும்போது சொல்கிறேன்னு சொன்னால? ஆமாம் சார், இப்போ அதை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு சார். ஒரு லெட்டர்னால தான் கிரைம் பிரான்ச் இந்த கேஸில் இன்வால்வ் ஆச்சு. முருகன் எழுதின நோ 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 அது இல்லை, நான் ஒரு இன்லைன் லெட்டரை பற்றி தான் சொல்கிறேன். பிரகாஷ், அந்த லெட்டரில் கண்டென்ட் இவ்வளோதான். பத்ரா எப்பவும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுறவன்னு, தான் லவ் பண்ணுற பையன் தன்னை ஏமாத்திடுவானோன்னு பயமும் துக்கமும் அவளுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால பத்ரா தற்கொலை பண்ணியிருக்கலாம். வந்தது மொட்டை கடுதாசி தான், எழுதின ஆளோட பேரோ அட்ரஸோ இல்லை. ஆனால் போஸ்ட் பண்ணியிருக்கிறது இங்கே இருந்தான். மொட்டை கடுதாசியாக இருந்தாலும் அது மேலே இருக்கிற அட்ரஸில் தான் விஷயமே இருக்கு. ஏன்னா சிட்டியில் தங்கி இருக்கிறவங்களுக்கு டிஜிபி ஆஃபீஸ் அட்ரஸ் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ சிட்டியிலேருந்து 300 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற இந்த கிராமத்தில் இருந்து இந்த பின்கோடை தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அதுவும் எழுதினவங்க ஒரு பொண்ணாக இருந்தா? இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிரைம் பிரான்ச்சுக்கு விஷயமே புரிஞ்சது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோன்னு தோணுச்சு. லெட்டர் எழுதி வச்ச பொண்ணோட நோட் புக் தான் இது.
ரெண்டுலேயுமே ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கு. டெஸ்ட்ல அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். பத்ராவோட லவ்வர் சசி இப்போ கிரைம் பிரான்ச்சோட கஸ்டடியில் தான் இருக்கான். இந்த லெட்டர் எழுதின பொண்ணும் அவனோட லவ்வருங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. யார் சார் அந்த பொண்ணு? தான் காதலிக்கிற பையனை இன்னொரு பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிய வரும்போது ஏற்படுற வேதனை, வருத்தம், வெறுப்பு, இதெல்லாம் தான் பத்ராவோட கொலைக்கு காரணமா? இல்லை போலீஸோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் இந்த மொட்டை கடுதாசியை எழுதியிருக்கலாம். அந்த திருடனை விசாரிக்கும் போது என்ன சொன்னான்? மலைக்கு அந்த பக்கம் 2 பேர் நின்று பேசுறத பார்த்தேன்னு சொன்னால. லெட்டர் எழுதின அந்த பொண்ணு யார் சார்? அன்னைக்கு ஒரு நாள் நீங்களும் உங்க போலீஸ்காரங்களும் முகமுடி போட்டவனை துரத்துனீங்களே, அது நான் தான். நான் இந்த நோட் புக்கை எடுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு உங்க குவார்டர்ஸ்க்கு வந்தேன். மாலதி, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அந்த லெட்டர் எழுதினது நான் தான். அந்த அட்ரஸையும் பின்கோடையும் உங்க ஃபைல்ல இருந்து தான் எடுத்தேன். எதுக்காக அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதின? அது தற்கொலை மாதிரியும் இருக்கணும், என்னையும் யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு. நீயும் அந்த சசியை லவ் பண்ணது உண்மையா? ஆமாண்ணா. எவ்வளோ நாளா? கொஞ்ச நாளா தான். அது பத்ராவுக்கு தெரியுமா? தெரியும். நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் அவனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் அவ அவனை மயக்கிட்டா. நான் நேரடியா அவகிட்ட கேட்டப்ப கூட அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட மழுப்பிட்டா. ஆனா நான் ஒரு நாள் நேராவே பார்த்தேன். நான் கண்ணால பார்த்தத பத்தி அவகிட்ட கேட்டேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி? என்னடி என்ன பார்த்து இப்படி கேக்குற? கையெடு. நான் லவ் பண்றது தெரிஞ்சா அவனை கட்டி பிடிச்சிட்டு நிப்பியா? என்ன லவ் பண்றேன்னு முதல்ல அவன் தானே வந்து சொன்னா. உன்னை பத்தி நான் அவன்கிட்ட கேட்டதுக்கு நீ அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னாண்டி. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. என்ன சொல்ற? நான் லவ் பண்றதுக்கு உன்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணுமா? டென்ஷன் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு.